السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه ومن اتبع الهدى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் கொழும்பு பெரிய வள்ளிவாயலில் கூடிய பெரிய வள்ளிவாயலுடைய பிறைக்குழு, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய பிறைக்குழு, அதே போல் முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவலர்கள், திணைக்கள உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் அனைவரும் சேர்ந்து நீண்ட நேரமாக இலங்கையில் பிறை தெரிபடுகின்றதா என்பதை பரிசீலிப்பதற்காக எல்லா மாவட்டங்களுக்கும் நாமே டெலிஃபோன் பண்ணி கேட்டும் கூட எங்கும் சில இடங்களில் வானம் மிக தெளிவாக இருந்தும் கூட எதுவுமே பிறை தெரிபடவில்லை. ஆகவேதான் நாம் இன்றைய நாளை 30ஆக இந்த மாதத்தை பூர்த்தி செய்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாளை மகரிபுக்கு பின்னால் இருந்து ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ரி வல் லயாலின் அஷ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த 10 இரவுகள், 10 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹி. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள், உலகத்தினுடைய நாட்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னார். அவ்வளோ விசேடமான நாட்கள் தான் இந்த 10 நாட்களும். நல்லமல்கள் எவ்வளோ விசேடமானதோ அதே போன்ற தீமைகள், பாவங்கள், அது நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும், நம்முடைய வாழ்க்கையினுடைய பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும், இந்த வருடத்தினுடைய பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். இதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த 10 நாட்கள், இணைய நாட்களிலும் அவ்வாறு தான், இந்த 10 நாட்களில் எம்மிடத்திலிருந்து எமது குடும்பத்தில் வீட்டிலே எந்த பாவமும் நடைபெறாமல் நாம் இருப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் இந்த 10 நாட்களிலே எல்லா விதமான அமல்கள், 9 நாள் நோன்பு நோட்பது சுன்னத்து, முடியாதவர்கள் அரஃபானுடைய நாளை மாத்திரமாக நோன்பு நோட்டு கொள்ள வேண்டும். அரஃபானுடைய நாள் என்பது இலங்கையில் எப்பொழுது 9வது பிறையும் அதுதான் அரஃபானுடைய நாள். அதாவது ஏனைய இடங்களில் அல்லது சவுதியிலே 9வது பிறை, இங்கே அரஃபாவுடைய நாள் என்பது அல்ல. இலங்கையில் 9வது நாள், 9வது பிறை தான் அரஃபாவுடைய நாள் என்பதை, ஏனென்றால் இதை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், அடிக்கடி இதை ஒவ்வொரு வருடமும் ஜமியத்துல் உலமாவிடத்திலும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அங்குள்ள நாளா இங்குள்ள நாளா? இல்லை, எம்முடைய நாட்டிலே எது 9வது நாளோ அதுதான் அரஃபாவுடைய நாள், அன்றுதான் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாகும். அதே போல நல்ல அமல்கள் அதிகமாக இந்த நாட்களிலே நாம் செய்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான அமல்கள், குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, சதகா செய்வது, நோன்பு நோற்பது, இப்படி எல்லா அமல்களும் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக ஒரு விடயத்தை நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும். 28ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் தான், அதாவது பெருநாளுடைய அடுத்த நாளாக வருகிறது. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை பெருநாள், வெள்ளிக்கிழமை பெருநாள் அன்றைக்கு அடுத்த நாள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஐயாமு தஷ்ரீக்காக இருந்தாலும் கூட நம்முடைய நாட்டிலே போயா என்பதனால், அதற்கு பின்னால் உள்ள ஒரு சட்டம் இருக்கின்றதனால், அந்த நாட்களிலே நாம் குர்பான் உலகியா கொடுக்க முடியாது. ஆகவே உலகியா கொடுக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாள் மாத்திரம்தான் என்பதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏனைய வருடங்களைப் போல் இந்த முறை 3 நாள் நமக்கு கிடைப்பதில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாட்டினுடைய சட்டத்தை கட்டாயமாக எல்லோரும் நாம் மதிக்க வேண்டும். யாரும் இதிலே தவறான விடயங்களில் ஈடுபட்டு முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளை ரகசியமாக கூட நீங்கள் யாரும் செய்து விடாதீர்கள். கட்டாயமாக, அதாவது பெருநாள் அன்று அடுத்த நாள், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் மட்டும்தான் உலகியாகக்கூடிய நாள் என்பதை எல்லோரும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலும் அதற்கு முன்னால் வரக்கூடிய துல்ஹஜ்ஜா மாதனுடைய 9 நாட்கள் 10 நாட்களிலும் நல்ல அமல்கள் அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய அருளை அன்பை அடைந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.